காலை நேர சிந்தனை. கடவுள் கொடுத்த வரம். நாம் நினைத்தவை நடப்பதில்லை என்பதற்காக வாழ்க்கை வெறும் அர்த்தமற்றது என்று எண்ணுவது தவறு. கிடைப்பது எதுவோ இருப்பது எதுவோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எல்லோரும் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று இல்லை. வாழ்வில் போகும் இடமெல்லாம் பூங்காவனம் இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. செல்லும் பாதை இருட்டாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம். எது வந்தாலும் நம்மால் மற்றவர்களை விட சிறப்பாக செய்ய முடியும் என்றால் துணிவோடு இறங்கி செயல்படுங்கள். செயல்களின் சிறப்பை கண்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நன்மை செய்ய புறப்பட்டால் வாழ்வில் வரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். வாழ்வில் எல்லாமே அனுபவம்தான். ஒருமுறை ஞானி ஒருவர் தன் சீடர்களுடன் பாலைவனத்தின் ஊடாக வேறு ஒரு ஊருக்கு பயணம் செய்தார். பயணம் மிக நீண்ட தூரம். நாள் முழுவதும் நடந்தார்கள். போய் சேர வேண்டிய இடமும் வந்தபாடில்லை. மாலை நேரமாகிவிட்டது. ஞானியை பின்தொடர்ந்த சீடர்களுக்கோ பசி, தாகம், சோர்வு. மாலையானதும் ஒரு மரத்தடியில் எல்லோருமே தங்கிவிட்டார்கள். ஞானி வழக்கம் போல தூங்குவதற்கு முன் ஜெபித்தார். ஜெபிக்கும் போது நன்றி சொல்லி ஜெபிப்பது ஞானியின் வழக்கம். அன்றும் ஞானி ஜெபித்தார். இறைவா, இன்று நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி என்று ஜெபித்தார். இதை கேட்டு கொண்டு இருந்த சீடன் ஒருவன், ஆசானே, இன்று இறைவன் நமக்கு என்ன தந்தார்? நாம் அவருக்கு நன்றி சொல்வதற்கு என்று சலிப்போடு கேட்டான். அதற்கு ஞானி சொன்னார், ஏன் தரவில்லை? இன்று நல்ல பசியை தந்தார், தாகத்தை தந்தார், களைப்பை தந்தார், சோர்வை தந்தார். இப்போது நல்ல நித்திரையும் தரப்போகிறார். இன்று நிறையவே தந்திருக்கின்றார். இவையெல்லாம் வாழ்வின் அனுபவம் இல்லையா என்றார் ஞானி. அன்பர்களே, இன்பம், சந்தோஷம், வெற்றி, மகிழ்ச்சி இவை மட்டும்தானா வாழ்வின் அனுபவம்? நமக்கு கிடைத்தது, கிடைப்பது மற்றும் கிடைக்கப் போவது அனைத்தும் கடவுளின் வரம்தான். முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வோம். முகமலர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.